உணவுகளை பற்றி நாம் பேசும்போது நமக்கு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்களாக இருக்குது. இது எங்கே ஆரம்பிக்குது? ஏன் அந்த குழந்தை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுது? ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் தான் ஒரு ரோல் மாடல் எல்லா விஷயத்துலேயுமே. அந்த பேரண்ட் என்னவா அந்த குழந்தைக்கு இருக்காங்களோ அதை மாதிரி தான் அந்த குழந்தை எடுத்துக்கும். நாமளே சொல்லுவோம், பாத்தியா என்ன மாதிரியே பண்ணுறான், பாத்தியா என்ன மாதிரியே சாப்பிட்றான், பாத்தியா என்ன மாதிரியே ஓடுறான், பாரு அவன் என்ன மாதிரியே நடக்கிறான், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். சில நேரத்தில் அந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டோம், நமக்குள்ளேயே அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடு அது வரும். அது ரொம்ப நம்மளையே நம்ம ரெப்ளிகா பார்க்குற மாதிரி அர்த்தம். அது அப்படி பார்க்குற அந்த குழந்தை தான் நமக்கு உலகம். அந்த உலகத்துக்குள்ளே நாம் உணவை எடுத்துகிட்டு போகும்போது மட்டும் சில நேரங்களில் நான் நல்லது தான் கொடுக்குறேன் என் குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தை ஏன் அதை இக்னோர் பண்ணுது? என்னால் அதுக்கு கரெக்டான ஒரு பேரண்டிங்கை நான் பண்ண முடியலையோ அப்படின்ற பயம் நமக்குள்ளே வருது. இந்த பயங்கள் நம்மளோட உணவு பழக்க முறையிலேருந்து நம்மளை வேறு பாதையில் டீவியேட் பண்ணுது. இதை நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் எப்படி கோத்ரூ பண்ணலாம்? விட்டுட்ட விஷயங்களை எப்படி நாம் அட்ரஸ் பண்ண முடியும்? அந்த பயத்தை போக்கி நாம் எப்படி நம்ம அதை ட்ராக்குக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும்? அதை பற்றிலாம் பார்க்கலாம்.